அண்மை செய்தி. அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் 40,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பை கொள்முதல் செய்ய டெண்டரானது விடுக்கப்பட்டிருக்கிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்பட்டு வரக்கூடிய பருப்பு, அதாவது துவரம்பருப்பு மற்றும் பாமாயில் ஆகியவை விரைவில் நிறுத்தப்படும் என்று நேற்றைய தினம் செய்திகள், அதாவது நாளிதழ்களில் செய்திகளானது வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் தற்போது உணவு மற்றும் பாதுகாப்புத்துறையானது, உணவு வழங்கல் பாதுகாப்புத்துறை தற்போது ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார்கள். அதாவது தற்போது அடுத்த 2 மாதத்திற்கு தேவையான 4 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் தற்போது ஆர்டர் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான டெண்டரானது விடப்பட்டிருக்கிறது. அதே போல 40,000 மெட்ரிக் டன் அளவுக்கு துவரம்பருப்பு கொள்முதல் செய்வதற்கான டெண்டர் விடப்பட்டிருக்கிறது என்ற அந்த அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் பாமாயில் மற்றும் அந்த துவரம்பருப்பு ஆகியவை நிறுத்தப்படுவதாக வெளியான தகவல் தவறான தகவல் என்று அதில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அந்த பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவை தேவையான அளவில் இருப்பில் வைத்துக் கொள்வதற்கான அந்த டெண்டர் விடப்பட்டிருக்கிறது. அது நிறுத்துவதற்கு அரசிடம் எந்த திட்டமும் இல்லை என்ற அந்த விளக்கமும் தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. வரும் 27ஆம் தேதிக்குள் இந்த டெண்டர் எடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதற்கான அந்த விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் 2007ஆம் ஆண்டு முதல் இந்த பாமாயில் மற்றும் துவரம்பருப்பு ஆகியவை குறைந்த விலையில் மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது நியாய விலைக் கடைகள் மூலமாக. எனவே தற்போது அதன் விலையானது அதிக அளவில் உயர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நியாய விலைக் கடைகளில் வழங்கப்படக்கூடிய நம்ம குறைந்த விலையில் வழங்கப்படக்கூடிய பாமாயில் மற்றும் துவரம்பருப்புடைய அந்த விநியோகம் நிறுத்தப்படும் என்று நேற்றைய தினம் நாளிதழ்களில் வெளியான அந்த தகவல்களுக்கு தமிழக அரசு தற்போது விளக்கமளித்து அதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கிறது.